Good evening to all. Welcome back. நான் உங்க ப்ரொஃபசர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். ஸோ உங்களுக்கே தெரியும் நம்ம டெய்லி நிஃப்டி பேங்க் நிஃப்டி அனாலிசிஸோட வருவோம், ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸோட வருவோம். ஸோ லெவல்ஸ் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இங்கே எந்த ஒரு டிப்பு ப்ரொவைட் பண்ண வரல. நான் எந்த ஒரு சஜஷன் உங்களுக்கு கொடுக்க வரல. நான் கொடுக்கறது எல்லாமே ஒன் அண்ட் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். ஸோ இந்த லெவல்ஸை வச்சு நீங்கள் ட்ரேட் எடுக்கணும்னா நீங்கள் உங்களோட செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ண அப்புறம் தான் ட்ரேட் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரேடை எடுக்காதீங்க. பிகாஸ் ஆப்ஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் ரிஸ்கி. ஏன்னா நான் ஒரு செபி ரெஜிஸ்டர் ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. நான் கொடுக்கறது எல்லாமே ஒன் அண்ட் ஒன்லி இட்ஸ் மை பர்சனல் அனாலிசிஸ். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ டெஃபினட்டாக அது உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் டெய்லி கமெண்ட் கொடுத்துட்ருக்கீங்க. ஐம் வெரி வெரி ஹாப்பி. ஸோ நீங்கள் கொடுக்குறனால ஐ எம் ஜஸ்ட் புட்டிங் மை வீடியோ earlier. ஓகே, ஸோ என்ன சொல்ல வந்தேன், ஃபஸ்ட்டு இன்னைக்கு உண்டானது ஒரு அனாலிசிஸ் பார்ப்போம். இன்னைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு கேப் டவுன். டெஃபினட்டாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது கேப் டவுன். அது உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி எக்ஸாக்டாக மார்க்கெட்டில் ஒரு பெரிய கேப் டவுன் இருந்தது. ஓகே ரைட், பிகாஸ் ஆல்ரெடி நம்மளோட லோயர் லெவல். ஸோ நேற்று மார்க்கெட், அதாவது ஃப்ரைடே மார்க்கெட் நம்மளோட லோ லெவல் ரொம்ப இம்பார்ட்டண்டான சப்போர்ட்டை பிரேக் ஆகி கீழே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகேவா, ரெக்கவரும் ஆகலை. ஸோ அங்கேயே க்ளோஸ் ஆன ஒரு காரணத்தினால இன்னைக்கு ஒரு 200, 150, 160, 170 பாயிண்ட் கிட்ட ஒரு கேப் டவுன் கிடச்சிது. ஸோ இவ்வளோ பெரிய கேப் டவுனில் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். என்னோட முக்கியமான ஜோன்ஸ் கீழே இருந்து ரொம்ப நேரம் சஸ்டெயின் ஆகி ரெக்கவரே ஆக முடியாமல் இருந்த ஒரு காரணத்தினால அங்கே நம்ம ஒரு புட்டு ட்ரேடு போயிருந்தோம். இம்மீடியட்டாக என்டர் பண்ண அடுத்த வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட், வித்தின் 10 to 20 செகண்ட்ஸில் உங்களோட டார்கெட் ஹிட் ஆகிருக்கும். ஸோ நிறைய பேர் ப்ராஃபிட்டை புக் பண்ணீங்க இன் நிஃப்டி. ஓகே, ஸோ எக்ஸாக்ட்லி த சேம் திங் பேங்க் நிஃப்டிலையும். பேங்க் நிஃப்டியில் வந்துச்சு கீழே இருக்க லெவலில், முக்கியமான லெவலில் கொஞ்சம் கீழே வந்து அங்கே இது சப்போர்ட் எடுக்காமல் டக்குன்னு அங்கேயே ரிவர்ஸ் ஆச்சு, மார்க்கெட்டு மேலே போச்சு. ஓகே, ஸோ என்னோட பேங்க் நிஃப்டியோட கீழே இருக்க லெவல் இன்னமும் அப்படி தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு எந்த சேஞ்சஸ் நான் பண்ணலை. ஓகே, அண்ட் தேர்ட் திங், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நிறைய பேர் என்னோட நான் சொல்லி கொடுத்த லாஸ்ட் வீடியோவில் போட்ட பேட்டர்ன் நீங்கள் ஃபார்ம் பார்த்துருந்தீங்க, மறுபோஜு பேட்டர்ன். ஸோ மறுபோஜு பேட்டர்ன் அப்படியே வந்துட்டு இதோட இந்த ப்ரெஷர் கம்மியான உடனே ஒரு கால் சைட் நீங்கள் பார்த்துருந்தீங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி சில பேர் கால் சைடில் பெருசாக போயிருந்தது ஒன்று நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். போயிட்டு இந்த பேட்டர்ன் நான் உங்களுக்கு நேற்று வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன், லாஸ்ட் வீடியோலையும் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி போயிட்டு டக்குன்னு அதோட ப்ரெஷர் கம்மியாச்சுன்னா தாராளமாக இங்கே ஒரு இவ்வளோண்டு ஸ்டாப் லாஸ். இது பாருங்கள், மார்க்கெட்டில் தெர் இஸ் நத்திங் கால்ட் எ ஸ்ட்ராட்டஜி, நத்திங் கால்ட் அ கோல்டன் எக் கிவிங், அந்த மாதிரி ஒரு எதுவும் கிடையாது. ஓகேவா, சிம்பிள், எவ்ரி திங் இஸ் அபவுட் சைக்காலஜி அண்ட் எவ்ரி திங் இஸ் அபவுட் யுவர் மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். நீங்கள் எந்த அளவுக்கு ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணுறீங்களோ யூ வில் பி இன் அ வெரி பிக் ப்ராஃபிட். ஓகே, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இங்கே ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டிங்க, இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி பண்ணீங்க புட் சைடுக்கு, அண்ட் அகைன் இந்த லோ வரைக்கும் நீங்கள் டார்கெட் எடுத்திருப்பீங்க. அண்ட் அந்த டார்கெட்டும் அச்சீவ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு 2-3 பேர் எனக்கு பர்சனலாக கமெண்ட் பண்ணீங்க. ஸோ ஐம் வெரி ஹாப்பி தட் இந்த வீடியோ மூலமாக நான் ஃப்ரீயாகவே எவ்வளோ எஜுகேஷன் கொடுக்குறேனோ அந்த எஜுகேஷன் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அண்ட் மோர் ஓவர் என்னோட பாஸ்ட் வீடியோலாம் நீங்கள் போய் பாருங்கள், நிறைய வீடியோஸ் இருக்கும். அண்ட் ஐ ஹவ் புட் அப் ஒன் ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் வீடியோன்னு நான் போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் நிறைய விஷயம் நான் சொல்லியிருப்பேன், என்ன ஏதுன்ட்டு ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஐம் நாட் சேயிங் தட் தே ஆர் த எவ்ரி, என்ன சொல்கிறது, அதுதான் மார்க்கெட்டில் இல்லை, பட் அதெல்லாம் இருக்குதுன்ட்டு. தெர் இஸ் நோ ஸ்பெஷல் திங் அபவுட் இண்டிகேட்டர். இந்த இண்டிகேட்டர் இருந்தால் தான் அது மேலே போகும், இண்டிகேட்டர் இல்லாத தான் கீழே வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் அவங்க இண்டிகேட்டர்னு போவாங்க. இண்டிகேட்டர் போட்டு வீடியோ போடுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. ஐ எம் நாட் ஹியர் டு tell you about any indicator. I tell you about a strategy which is about risk management and money management and psychology. என்கிட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்களோட ஸ்டாஃப் கிட்ட கேட்டிருந்தாங்க, சார் நீங்கள் எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறீங்க? ஐ ஃபாலோ த ஸ்ட்ராட்டஜி ஆஃப் ப்ரைஸ் ஆக்ஷன் அலாங் வித் சைக்காலஜி ஆஃப் பையர் அண்ட் செல்லர்ஸ். ஓகே, மார்க்கெட்டில் கால் ரைட்டிங் பண்ணுறாங்க. ஸோ சிஇ ரைட்டர்ஸ், பிஇ ரைட்டர்ஸ், அவங்களோட சைக்காலஜிக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட்டில் ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ அந்த ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனோட டிப்பு தான் இது. இந்த ஒரு டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் எப்பப்போலாம் நீங்கள் மறுபோஜு கேண்டில் பார்க்குறீங்களோ, ஓகேவா, அதோட இது கம்மியாக இருக்குதுன்னா, அதோட ஸ்பீடு
நார்மலா நீங்க இந்த கால் சைட்ல போனீங்க, நீங்க பார்த்தீங்கன்னா நெறைய கிடைக்கும். ஸோ மார்க்கெட் கீழ வராம இருந்து சர்ருன்னு ஒரு பெரிய கேண்டில் வந்து உங்களுக்கு விழும். ஸோ விழுந்துட்டு அதோட மொமெண்டம் கம்மியாச்சுன்னா, தாராளமா அதுல ஒரு ஸ்டாப் லாஸ போட்டு நீங்க புட்டு போங்க. இனிமே என்னோட இது கூட உங்களுக்கு தேவைப்படாது. இது ஒரு சீக்ரெட் நான் உங்களுக்கு சொல்லிக் குடுத்துருக்கேன். ஸோ இந்த மாரி நெறைய சீக்ரெட்ஸ் இருக்கு. ஸோ ஐ ஹேவ் டோல்ட் ஆல்ரெடி. நெறைய பேர் என் ஸ்டாஃப் கிட்ட நீங்க கன்சல்ட் பண்றீங்க. ஸோ உங்க பேர்லாம் எழுதியிருக்காங்க. வி ஹேவ் கெப்ட் அ லிஸ்ட். ஸோ யாரெல்லாம் லாஸ்ட்ல உங்களுக்கு கோர்ஸ் வேணுமோ, நோ இஷ்யூஸ் நீங்க தாராளமா இது பண்ணலாம். அண்ட் மோர் ஓவர் யாரெல்லாம் என் மேல ட்ரஸ்ட் இல்லையோ, நோ இஷ்யூஸ். அதுக்கும் நான் நோ இஷ்யூ. எந்த ப்ராப்ளம் இல்ல. இங்க இருக்கிற லெவல்ஸ ஃபாலோ பண்ணுங்க. நீங்க ட்ரேட் எடுங்க. ட்ரஸ்ட் இருந்தா ஜாயின் பண்ணுங்க. ட்ரஸ்ட் இல்லன்னா நோ ப்ராப்ளம். நீங்க எங்க போனீங்கனாலும், ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க எங்க போனீங்கனாலும், திரும்ப இந்த இடத்துல வந்து கண்டிப்பா வருவீங்க. ஏன்னா, நான் குடுக்குற லெவல்ஸ் எல்லாமே உங்களுக்கு எஃப்ஐஏ அண்ட் டிஐயோட லெவல்ஸ். ஓகே. ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே. நீங்க எங்க தான் சுத்தி பார்த்துட்டு, இங்க அது தப்பா சொல்றாங்க. நீங்க இண்டிகேட்டர் சைட் போவீங்க. சம்படீஸ் வந்து இல்ல இதுதான் ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி ஸ்ட்ராட்டஜி வைஸ் போவீங்க. சில பேர் இந்த இண்டிகேட்டர், அந்த இண்டிகேட்டர் 2 காம்பினேஷன் போட்டு இப்படி போச்சுன்னா போகுங்க. மார்க்கெட் நடந்த அப்புறம் போறதெல்லாம் ரொம்ப ஈஸி. நடந்த அப்புறம் சொல்றதெல்லாம் ரொம்ப ஈஸி. நான் குடுக்குறது எல்லாமே லைவ் மார்க்கெட். நான் எந்த பாயிண்ட்ல பை சொன்னா, அங்க பை பண்ணீங்க ப்ராஃபிட். எந்த பாயிண்ட்ல செல் சொன்னா, அந்த பாயிண்ட்ல செல் பண்ணீங்க. ஐ மீன் புட் வாங்குறீங்க. அங்க உங்களுக்கு ப்ராஃபிட். பிகாஸ் ஐ ஆல்வேஸ் கோ வித் த பிக் பிளேயர்ஸ் இந்த மார்க்கெட். ஓகே. குடுகுடுன்னு போயிட்டு எனக்கு என்ன தோணுதுன்றத நான் எடுக்க மாட்டேன். ஐ ஆல்வேஸ் கோ வித் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த மேனேஜ்மெண்ட்டோட கோர்ஸ் நம்ம டெஃபினட்டா நம்ம கத்துக் குடுப்போம். அண்ட் இட் இஸ் வெரி வெரி என்ன சொல்றது? ஈஸியான கோர்ஸ். ஓகே. ஸோ ஏஜ் பார்லாம் உங்களுக்கு கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம லைவ்லயும் கத்துப்போம். நெறைய விஷயம் கத்துப்போம். ஸோ யாரெல்லாம் இன்னமும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனா மட்டும் நமக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க. ஸோ என்னோட இமெயில் ஐடி நான் சொல்லியிருக்கேன். ஓகே. ஸோ த டார்க் ஹெவன் ப்ரொஃபசர் @gmail.com. ஸோ அந்த இமெயிலுக்கு நீங்க உங்களோட குவெரீஸ நீங்க அனுப்புங்க. ப்ளீஸ் உங்களோட கான்டாக்ட் நம்பர் ட்ராப் பண்ணுங்க. நம்ம டீம் கால் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும் தான். இல்லன்னா நோ இஷ்யூஸ். பட் ப்ளீஸ் மெயின்டெயின் யுவர் சைக்காலஜி. ஓகே. ஒரு சைக்காலஜி உங்களுக்குள்ள இன்ஸ்டிகேட் பண்றேன் அப்படின்னா, அத அப்படியே மெயின்டெயின் பண்ணுங்க. ஓகே. ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லிக் குடுத்தேன். ஐ மீன் நேத்து நான் சொல்லிக் குடுத்தேன். அது இன்னைக்கு நீங்க மார்க்கெட்ல லைவ்லயே பார்த்தீங்க. லைவ்லயே நீங்க எனக்கு கமெண்ட் குடுத்தீங்க. அதே மாரி மார்க்கெட்ல நம்ம 9:45 10:00 ட்ரேட முடிச்சுட்டோம். அதுக்கப்புறம் மொமெண்டமே இல்ல. நான் எப்ப எனக்கு கிடைக்குதோ, அப்ப அப்படியே நான் உங்களுக்கு குடுத்துடுறேன். ஓகே. ஸோ யாரெல்லாம் என்ன ஜாயின் பண்ணலையோ, நம்மளோட டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம நாளைக்கு உண்டான அனாலிசிஸ்க்குள்ள போகலாம். ஸோ முக்கியமான லெவல்ஸ் நிஃப்டியோட 15 மினிட்ஸ் சார்ட். ஓகே. ஸோ நிஃப்டி இன்னமும் வீக்கா இருக்க ஒரு காரணத்தினால நிஃப்டில ஒரு கேப் டவுன் எக்ஸ்பெக்ட் பண்றேன். நல்லா பாருங்க. நிஃப்டில நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது ஒரு கேப் டவுன். ரைட்? ஸோ மேல இருக்க லெவல் அப்படி நீங்க எழுதிக்கிட்டீங்கன்னா 22,646 அண்ட் 22,628. ஓகே. அதே மாதிரி லோயர் லெவல் அப்படின்னு நீங்க எழுதிக்கிட்டீங்கன்னா 22,495 அண்ட் 22,466. ஸோ இது முக்கியமான ஜோன்ஸ் எழுதிக்கோங்க. பேப்பர் பென் எடுத்து எழுதிக்கோங்க. யாரெல்லாம் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ ப்ளீஸ் ரெக்வஸ்ட் பண்ணுறேன். மெதுவாக உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ப்ளீஸ் நீங்கள் பேப்பர் பென் எடுத்தால் மட்டும்தான் அது உங்களுக்கு புரியும். எழுதிக்கிட்டு உங்கள் முன்னாடி பேஸ்ட் பண்ணிடுங்க. நான் இருக்கிறனாலும் சரி இல்லைனாலும் சரி நீங்கள் இந்த லெவல்ஸை நோட் பண்ணி மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு ட்ரேட் எடுக்கவே சொல்லலை. திரும்பவும் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் வாட்சர்ஸாக இருந்தால் என்ன ஒரு வீக் பார்த்த அப்புறம் தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். இஃப் யூ ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட் ப்ளீஸ் அன்சப்ஸ்கிரைப். அதுக்கப்புறம் வரவே வராதிங்க. ஓப்பனாகவே நான் சொல்கிறேன். ஓகே. நீங்கள் வராதிங்க. நீங்கள் எல்லாம் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு திருப்பி வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தட் மீன்ஸ் நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கே போனீங்களோ அங்கேயாவது நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கணும். ஓகே. அப்படி இல்லையா எந்த பார்க்குறீங்கன்னா ஏதாவது ஒரு சைட் ஸ்டாண்ட்ஸ் எடுங்க. ஒன்று இந்த பக்கம் இருக்கணும். தப்போ ரைட்டோ 10 ட்ரேடில் யாருமே 100% உங்களுக்கு ட்ரேடு கரெக்டாக இருக்காது. நம்ம 10 ட்ரேட் எடுக்கிறோம்னா அதில் ஒரு ட்ரேட் இல்லை ஹார்ட்லி 2 ட்ரேட் ஏதாவது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆக சான்ஸ் இருக்குமே தவிர எல்லாமே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆக வாய்ப்பு இல்லை. ஸோ புரிஞ்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு பக்கம் என்கிட்டன்னு இல்லை, நீங்கள் யாருக்கிட்ட போய் கற்றுக்கோங்க. ஆனால் கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள் ப்ளீஸ். உங்களோட ஹார்ட் அண்ட் மணியை தயவு செஞ்சு இதில் விடாதீங்க. ஓகே. பிகாஸ் மார்க்கெட் ஆர் ஆல்வேஸ் அல்டிமேட். எங்களுக்கு புரியுது உங்களோட கஷ்டம். ஓகே. ப்ளீஸ் மார்க்கெட்டில் தெரியாமல் இது ஒரு கேம்பிளிங் மாதிரி நீங்கள் கொடுத்துறாதீங்க. ஓகே. ஸோ அந்த சைக்காலஜி நம்ம கிளாஸஸில் சொல்லி தருவோம். ஓகே.
ஆஃப்லைனும் இருக்குது, ஆன்லைனும் இருக்கு. மத்தவங்கலாம் நீங்க நிறைய என்ட்ட கேட்பீங்க. ஸோ எனக்கும் மத்தவங்களுக்கும் என்ன சார் டிஃபரன்ஸ்? நான் திரும்ப சொல்றேன் பாருங்க. மார்க்கெட்ல உங்களுக்கு எந்த மாரி உங்களுக்கு வருதுன்ட்டு நல்லா பாருங்க. எல்லாரும் ஒரு இண்டிகேட்டர் போட்டுருவாங்க. அந்த இண்டிகேட்டர உங்களுக்கு வித்துருவாங்க. ஸோ இது மூலமா நீங்க ட்ரேட் எடுத்தாலும் நெவர். இது மூலமா நீங்க சக்சஸ் ஆக முடியாது. செகண்ட், எல்லாரும் ஒரு சாஃப்ட்வேர் போட்டுருவாங்க. ஓகேவா? இந்த சாஃப்ட்வேர்ல எந்த ஸ்டாக் வந்து இல்ல எந்த ஒரு ஆப்ஷன் வந்து பையிங்ல வருதோ, அந்த சாஃப்ட்வேர் சொல்லும். அத நீங்க ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்ல. 3வது, அவங்கவங்க ஓன் ஸ்ட்ராட்டஜி ஒண்ணு போட்டிருப்பாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி ஒண்ணு சொல்லி தருவேன்னு சொல்லுவாங்க. திஸ் வில் ஆல்சோ நாட் வொர்க் இன் த மார்க்கெட். தேர் இஸ் நத்திங் கால்ட் அ கோல்டன் எக். திரும்பவும் சொல்றேன். ஓகேவா? 4வது என்ன பண்ணுவாங்க? எப்படி எப்படிலாம் இப்போ கரண்ட்லி உங்களுக்கு ஸ்கேம் நடந்துகிட்டு இருக்குன்றத சொல்றேன். நீங்க லெவல்ஸ பார்க்குறீங்க. நானே ஒண்ணும் சொல்லல சார். என் லெவல்ஸ பார்த்துட்டு நீங்க சொல்றீங்க. ஓகே. உங்களுக்கு தெரியுது இந்த லெவல்ஸ் இப்படி இருக்குது, இப்படி இருந்தா இப்படி இருக்கும் அப்படின்ட்டு. நான் எதுவுமே சொல்லல. ஓகே. இதெல்லாம் நான் மேனுவலா பண்றது. ஓகே. ஆனா என்கிட்ட எந்த மாதிரியான சாஃப்ட்வேர் கிடையாது. எதுவும் கிடையாது. ஐ சிம்ப்ளி ஃபாலோ த பிரைஸ் ஆக்ஷன். ஐ சிம்ப்ளி வாட்ச் த மார்க்கெட். ஓகே. ஸோ மார்க்கெட்ல என்ன? ஒண்ணு இண்டிகேட்டர் விப்பாங்க. இல்ல அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி குடுத்தா அவங்க செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுல லாகின் பண்ணி உங்களுக்கு பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா, லைஃப் லாங் உங்களுக்கு அது ஃப்ரீ அப்படின்னு சொல்லி குடுப்பாங்க. 3வது எந்தெந்த ஸ்டாக்ஸ் இதுல வருதோ, அந்த ஸ்டாக்ஸ்ல தான் நீங்க பை பண்ணணும், அதான் செல் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? 4வது என்ன? சில பேரு எப்படி உங்களுக்கு சொல்லி தருவாங்க? ஆப்ஷன் செல்லிங் மட்டும் பண்ணுங்க. செல்லிங்ல இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஐ அம் நாட் சேயிங் அபௌட் தட். ஓகே. ஆப்ஷன் செல்லிங்கும் இருக்கு. பட் ஆப்ஷன் பையிங்கும் இருக்குது. ஓகே. ஆப்ஷன் செல்லிங்கும் இருக்கும். ஆப்ஷன் பையிங் இருக்கும். என் கோர்ஸ்ல 2மே இருக்குது. நாட் எம்பசைசிங் டூ ஜாயின் த கோர்ஸ். நான் உங்களுக்கு திருப்பவும் சொல்றேன். எம்பசைசிங் நான் உங்களுக்கு பண்ணவே இல்ல. இதுதான் நீங்க ஜாயின் பண்ணணுன்ட்டு. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எங்க கத்துக்கிட்டாலும் இந்த 4 கேட்டகரிய விட்டுட்டு, ஓகேவா? யார் உங்களுக்கு பிரைஸ் ஆக்ஷன், ஓகே. அதுக்கு என்ன ரீசன்? எப்படி நான் உங்களுக்கு மரபூஜ் மாரி உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் குடுத்தேன். அந்த மாரி இந்த பிரைஸ் ஆக்ஷன் என்ன ரீசன்? ஓகேவா? செகண்ட், இது நான் சொல்லிக் குடுக்கிறது எல்லா மார்க்கெட்லயும் யூஸ் ஆகுமா? நம்பர் 3, ஓகே. இது இத வச்சு நீங்க உங்களாலேயே இண்டிவிஜுவல் ரிசர்ச் பண்ற அளவுக்கு உங்களுக்கு நாலேட்ஜ் இருந்துச்சுன்னா, நீங்க தாராளமா அந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணுங்க. எந்த இஷ்யூவும் கிடையாது. பிகாஸ் இது நான் புரொவைட் பண்ணுவேன். ஓகே. என்னோட ஸ்டூடண்ட்ஸ்க்கு. நான் ஆல்ரெடி தெரியும். நெறைய ஸ்டூடண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. பட் ஐ அம் நாட் அட் ஆல் திரும்பவும் சொல்றேன். நான் உங்கள எம்பசைஸ் பண்ணல. நான் உங்களுக்கு ஃப்ரீயாவே குடுக்குறேன். டெய்லி டெலிகிராம்ஸ் நான் ஃப்ரீயா தான் கால் குடுத்துட்டு இருக்கேன். நீங்க பார்த்துட்டும் இருக்கீங்க. இது தவிர லெவல்ஸும் குடுக்குறேன். அந்த லெவல்ஸும் நீங்க பார்த்துட்டு தான் இருக்கீங்க. எவ்ரிதிங். நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்றேன். ஐ அம் கிவிங் யூ 99% அக்யூரசி. ஆனா நெறைய பேர் என்ன சொல்லுவாங்க? 80%, 85%, 95%. நான் உங்களுக்கு 99 குடுக்குறேன். பிகாஸ் நான் ஆல்ரெடி ஒரு FIDI ட்ரேடர். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நான் அதுக்கு மேல எதுவும் சொல்ல விருப்பம் இல்ல. நீங்க பாருங்க. பார்த்துக்கிட்டே இருங்க. ஒரு 1 வீக் ஃபாலோ பண்ணுங்க. தென் டிசைட் பண்ணுங்க. ஸோ கமிங் பேக் டூ அவர் அனாலிசிஸ். இது இந்த லெவல்ஸ் 2 லெவல்ஸ் நான் குடுத்துட்டேன். ஸோ இந்த லெவல்ஸ்ல இருந்தா நீங்க போகாதீங்க. மார்க்கெட் கேப் டவுன் ஆச்சுன்னா, நம்மளோட முக்கியமான லெவல்ல சப்போர்ட் எடுக்கும் மார்க்கெட். ஓகே. எப்போ 518 கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணணும். 518 மேல போச்சுன்னா, அகைன் 555. நல்லா பாருங்க. 555 மேல மட்டும் சஸ்டெயின் ஆயிருச்சுன்னா, நம்மளோட அப்சைட்ல இருக்க முக்கியமான ஜோனுக்கு இது போய்விடும். ஓகே. அப்சைட்ல இருக்க முக்கியமான ஜோனுக்கு போயிடும். ரைட். ஓகே. சப்போஸ் மார்க்கெட்ல ஒரு கேப் டவுன் ஆச்சு. இதுக்கு கீழ சஸ்டெயின் ஆச்சு. எதுக்கு கீழ நம்ம 466 கீழ சஸ்டெயின் ஆச்சு. நல்லா பாருங்க. இதோட பிரேக் டவுன்ல நீங்க ட்ரேட் எடுத்தீங்கன்னா, நல்லா பாருங்க. நீங்க சஸ்டெயின் ஆகணும்னா, அட்லீஸ்ட் ஒரு கேண்டில் இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆயிருக்கணும். ரிஜெக்ஷன் ஆனா மட்டும் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரிஜெக்ட் ஆகுதுன்னா, FIDIs அத கீழ புஷ் பண்றாங்க. மேல கொண்டு போக ரெடியா இல்லன்னு அர்த்தம். ஓகே. ஸோ அந்த டைம்ல பிரேக் டவுன்ல நீங்க ட்ரேட் எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆனது 22,328 வரும். அண்ட் செகண்ட் டார்கெட் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, செகண்ட் டார்கெட் ரொம்ப பெருசா இருக்கு. ஓகே. ஸோ நான் என்ன சொல்றேன், 22,328 வரைக்கும் ஓகே. ஓகே. பட் ஆனா இத மட்டும் பிரேக் ஆயிருச்சுன்னா, மார்க்கெட்ல ஹெவி ஃபால் அகைன் ஒரு ஹெவி. ஏன்னா இது ஐ மீன் பெரிய ஃபால் நடந்துரும். விச் டேக்ஸ் அப் டூ அரவுண்ட் இங்க இங்க பாருங்க 21,796 வரைக்கும் வந்துரும். பாருங்க. அதாவது இங்க ஒரு 328 பாயிண்ட் பிளஸ் இங்க ஒரு 300 பாயிண்ட். அதாவது 628 பாயிண்ட் இங்க இருந்து பெரிய ஃபால் விழுந்துரும். சேஃபா இருந்துருங்க. ஓகே. ரைட். அப்படின்னா என்ன சார் இது போயிருமா? சார் போகுமா இல்லையா நமக்கு தெரியாது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண நான் தான் சொல்றேன். நெறைய பேர் என்ட்ட இன்னொரு சில பேர் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. என்ட்ட தனியா டெலகிராம்ல. சார் மார்க்கெட் இந்த பிரைஸ் போகுமா? இந்த பிரைஸ் போகுமா? இல்ல கீழ வருமா? சார் நான் வந்து புட் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. இல்ல நான் கால் எடுத்து வச்சிருக்கேன். ஹெல்ப் பண்ணுங்க. சார் நான் சிம்பிளா சொல்றேன். நான் இன்ட்ராடே ட்ரேடர். என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நான் ட்ரேட் எடுத்தேன். இவ்வளோண்டு லாஸ் நான் மேனேஜ் பண்ணேன்.
போயிட்டு அழகா போயிட்டு படுத்து தூங்கிரும். இன்னைக்கு லாஸா? நோ ப்ராப்ளம். ஒன் டே லாஸ் ஐ டோன்ட் ஹேவ் எனி இஷ்யூஸ். ஆனா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங், ஓவரால் நீங்க ட்ரேட்ல அந்த மந்த்ல உங்களோட இது அக்கௌண்ட் பாசிட்டிவ்ல இருக்குதா தான் முக்கியம். நீங்க ரூ. 50 இல்ல ரூ. 100 எடுத்தாலும் யூ ஆர் வெரி சக்சஸ்ஃபுல் இன் ஹோல்டிங் யுவர் கேபிட்டல். எடுத்த உடனே வந்து ப்ராஃபிட் வந்துடாது. எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் உங்க கேபிட்டல், நீங்க எவ்வளவு கேபிட்டல் உள்ள போட்டீங்களோ அந்த கேபிட்டலை பாதுகாப்பா நீங்க வச்சிருக்கீங்கனாலே மணி மேனேஜ்மெண்ட் வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ மணி மேனேஜ்மெண்ட் அடுத்தது யூ ஹேவ் டு ஒர்க் அவுட் வித் சைக்காலஜிக்கல் மேனேஜ்மெண்ட். ஓகே, ஸோ மணி மேனேஜ்மெண்ட் ப்ளஸ் சைக்காலஜிக்கல் மேனேஜ்மெண்ட் இது ரெண்டும் வந்துருச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ராட்டஜின்றது பெரிய விஷயமே இல்லை. அது உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட்டில் தான் போகும். கிளியர்? ஓகே, ரைட். ஸோ ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க அவங்க என்னென்ன டவுட் கேட்குறாங்க. ஸோ நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து இன்ட்ராடேலே எடுத்து இன்ட்ராடேலே முடிச்சு இன்ட்ராடேயோட மார்க்கெட் க்ளோஸ் பண்ணுற ஆள். நான் ஹோல்டும் பண்ண மாட்டேன், கேரியும் பண்ண மாட்டேன். ஸோ கால் சைட் போகுமா புட் சைடு போகுமா எனக்கு எந்த டென்ஷனும் இல்லை. நான் கண்ணுக்கு முன்னாடி நடக்கிறதா பிலீவ் பண்ணுவேன். கண்ணுக்கு முன்னாடி ப்ரைஸ் போகுதா, கால் சைட் போகுதுன்னா ஐ வில் கோ வித் த கால். என்னோட ஸ்ட்ராட்டஜி படி கண்ணுக்கு கீழே வந்து புட் சைட் போகுதா ஐ வில் கோ வித் தட். ஓகே, ஸோ இது எந்த பக்கம் போக போகுதுன்னு கிடையாது. மார்னிங்கில் பார்த்தா தெரியுது ப்ரைஸ் ஆக்ஷன் எனக்கு சொல்லுது நான் இப்போ கீழே போக போகிறேன்ட்டு டெஃபினட்டாக போகும். ஓகே, டன். ஸோ பை எனி சான்ஸ் மார்க்கெட்டில் வாங்க, கேப் அப் ஆயிடுச்சு, இந்த லெவலில் கேப் அப் ஆயிடுச்சு. நல்லா பாருங்கள், இந்த லெவல் முக்கியமான லெவல். இந்த லெவலில் கேப் அப் ஆச்சுன்னா மார்க்கெட் இங்கேருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து டவுன் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 22,555 ஒரு புல் பேக், செகண்ட் டார்கெட் 518, அதுக்கப்புறம் திரும்பவும் நம்மளோட ஜோனுக்கு வந்துடும். ஓகே, டன். பை எனி சான்ஸ் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. மார்க்கெட் இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சு, நம்மளோட முக்கியமான ஜோன் மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சு. 668 மேலே போயிடுச்சு. 668 போச்சுன்னா மெதுவாக போகும் 720. அதையும் தாண்டிச்சுன்னா ரொம்ப மெதுவாக இட் வில் கோ அப் டு 798 அண்ட் 813. எப்போ போகும்? 668க்கு மேலே சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான். ஓகே, இதுக்கு மேலே போயிட்டு டக்குன்னு எடுத்துடாதீங்க. ஏன்னா இந்த ஜோன் இருக்கு பார்த்தீங்கன்னா சின்ன ஜோன், இங்கே போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கூட மார்க்கெட் கீழே வர வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் பெஸ்ட்டாக எதுன்னா 668 மேலே கால் சைட் போனீங்கன்னா 720 அண்ட் 798 வரைக்கும் உங்களுக்கு டார்கெட் இருக்குது. ஓகே, 798ல் ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்கனால மேபி இங்கே ஒரு புல் பேக் எடுக்கணும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ நான் இது வரைக்கும் தான் உங்களுக்கு கொடுக்குறேன், ரைட், என்னோட மூவ்ஸ் அப் சைடில். பை எனி சான்ஸ் கீழேயும் சொல்லிட்டேன், கீழே வந்தால் என்ன ஆகும்னு. இந்த மூவ் கொடுத்தாச்சு உங்களுக்கு, இந்த மூவும் கொடுத்துட்டேன், இங்கே நடக்கிற மூவும் கொடுத்தாச்சு, இங்கே இருக்கிறதும் கொடுத்தாச்சு. பை எனி சான்ஸ் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா அவசரப்பட்டு ட்ரேட் போயிடாதீங்க. ஏதாவது ஒரு பக்கம் மார்க்கெட்டில் ஒரு சப்போர்ட் இல்லை ரெசிஸ்டன்ஸ் எடுக்குதான்னு பாருங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இது எவ்ரி திங் இஸ் ஓவர். வாங்க நம்ம பேங்க் நிஃப்டி என்ன பண்ண போகுது நம்ம பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி ஜஸ்ட் சீட், ஸோ விச் இஸ் மேலே இருக்கிறத மட்டும் எழுதிக்கோங்க. 48,914 அண்ட் 48,829. ஓகே, 829. ஸோ இது வந்து அப்சைட் ஜோன். ஸோ அதே மாதிரி டவுன் சைட் ஜோன் நீங்கள் எழுதிட்டீங்கன்னா ஸோ 48,402 அண்ட் 48,366. ஸோ 48,402 அண்ட் 48,366. ஸோ இது வந்து டவுன் சைடு ஜோன். ஸோ மார்க்கெட்டில் நீங்கள் அவசரப்பட்டு நாளைக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னா இங்கே பாருங்கள், இங்கே தான் ஒரு இது பேங்க்ஸ் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி அதனால் உங்களுக்கு கேப் அப் ஓப்பன் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. அது கேப் டவுன் இருந்தாலும் மேபி இது கேப் டவுன், ஆனால் பெரிய வேரியேஷன்ஸ் இருக்காது. ஓகேவா, ரைட். ஸோ பை எனி சான்ஸ் மார்க்கெட்டில் ஒரு கேப் அப் இருந்துச்சுன்னா நல்லா பாருங்கள், கேப் அப் இருந்துச்சுன்னா முக்கியமான லெவல் நம்மளோட ஜோன். ஸோ ஜோனில் பட்டு மார்க்கெட் இங்கே பாருங்கள், இந்த ஜோன் இம்பார்ட்டன்ட். இங்கே இதுக்குள்ளே இருக்கும் மார்க்கெட். எப்போ இது கீழே வருதோ 746 கீழே வந்துச்சுன்னா நீங்கள் 653 வரைக்கும் டார்கெட்டுங்க. இதையும் பிரேக் ஆச்சுன்னா இங்கே வந்துட்டு ஒரு புல் பேக் எடுக்கும். ஓகே, திரும்பவும் எப்போ என்ட்ரினா இது கீழே தான் என்ட்ரி புட் சைடுக்கு, திரும்பவும் உங்களுக்கு நம்மளோட டவுன் இந்த லெவல் வந்துடும். ஓகே, ஸோ அவசரப்பட்டு நீங்கள் போயிடாதீங்க. அப்படி இல்லை எனக்கு வந்து ஒரு ட்ரேட் இருந்தாலும் பரவாயில்ல சாலிடாக இருக்கணும்னா மார்க்கெட் மேலே ரெசிஸ்டன்ஸ் எடுத்து எப்போ இதுக்கு கீழே வருதோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா இது கீழே வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. ஸோ அழகாக இங்கேருந்து கீழே வந்துடும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும், எப்போ 653 கீழே வந்தால் மட்டும்தான் நீங்கள் புட் எடுக்கணும். அதான் கேப் இப்போ எடுத்து மேலே டச் ஆகிட்டு கீழே வந்துச்சுன்னா தாராளமாக இங்கே உங்களுக்கு இந்த ரேஞ்சில் உங்களுக்கு டார்கெட் கிடைத்து விடும் நம்மளோட பாக்ஸ் லெவல் வரைக்கும். ஓகே, முக்கியமான ஜோன் வரைக்கும். பை எனி சான்ஸ் மார்க்கெட்டில் கேப் அப் இதுக்கு மேலே எடுத்துருச்சு, எதுக்கு மேலே, நம்மளோட ரேஞ்சுக்கு மேலே இருக்குது. ரேஞ்சுக்கு மேலே இருந்தால் 984, 056 இது வரைக்கும் ரொம்ப கஷ்டப்படும் மார்க்கெட். ஸ்மூத்தான மூவ் எப்போ கிடைக்கும், 056 மேலே, 49,056 மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாக 49,304 ஒரு புல் பேக், அடுத்த டார்கெட் 397 வரைக்கும் போய்விடும். கிளியர்? ஓகே, ஸோ கேப் அப்பில் இதுவும் சொல்லிட்டேன்,
இந்த ரேஞ்சுக்குள்ள கேப் அப் எடுத்திருந்தேன்னா இதுவும் சொல்லிட்டேன். ஓகே. ரைட். பை எனி சான்ஸ் மார்க்கெட்ல கேப் டவுன் ஆயிருச்சு. இந்த லெவல்ல ஓப்பன் ஆயிருச்சு. இல்ல எங்கேயாவது ஓப்பன் ஆயிருச்சு. அவசரப்படாதீங்க. மார்க்கெட் இந்த லெவல்ல என்ன பண்ணுதுன்னு பாருங்க. சப்போர்ட் எடுத்தனா இங்கேயே இருந்து மார்க்கெட்ல எப்போ ஒரு பிரேக் அவுட் வருதோ அப்ப எடுங்க. ஃபர்ஸ்ட் டார்கெட் 653. 653ல வந்துட்டு ஒரு புல் பேக் எடுத்துட்டு அகைன் இட் வில் கோ அப் டு 746 அண்ட் 759. ஓகே. இதுவரைக்கும் போயிட்டு இங்க கொஞ்சம் சஸ்டெயின் ஆகும். நல்லா பாருங்க. இந்த லெவல உடைக்கணும்னா பெரிய கேண்டில் வரணும். அது மட்டும் தான் இந்த லெவல்ல உடைக்கும். ஓகேவா? இல்லன்னா இந்த இடத்துல மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிட்டு அதுக்கப்புறம் வரும் பெரிய கேண்டில். ஓகே. அப்படி போச்சுன்னா நம்மளோட அப்சைட் இருக்க பாக்ஸ் ஜோன் வரைக்கும் போயிரும் இன் பேங்க் நிஃப்டி. ஓகே. பை எனி சான்ஸ் மார்க்கெட்ல கேப் டவுன் எடுத்துருச்சு. நம்மளோட லெவலுக்கு கீழ சஸ்டெயின் ஆச்சுன்னு நல்லா பாருங்க. 366 கீழ சஸ்டெயின் ஆகுது. அதுக்கப்புறம் பிரேக் டவுன் எடுத்தா 278 வரும். பட் உங்களுக்கு அந்த டைம் இருக்காது. ரொம்ப சின்னதா தான் இருக்கு லெவல்ஸ். பட் பை எனி சான்ஸ் இத மட்டும் பிரேக் ஆயிருச்சுன்னா நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கு கீழ போச்சுன்னா 270 தாராளமா நீங்க புட் எடுக்கலாம். யோசிக்கவே வேணாம். தாராளமா புட் எடுங்க. ஓகே. ஹைல ஸ்டாப் லாஸ் டார்கெட் 47,977 புல் பேக் அண்ட் செகண்ட் டார்கெட் இஸ் 47,845. ஸோ உங்களுக்கு இந்த லெவல்ஸ் நான் குடுத்துட்டேன். ஓகே. பை எனி சான்ஸ் மார்க்கெட் ஃப்ளாட்டா இருந்துச்சுன்னா, நீங்க தயவு செஞ்சு போய் ட்ரேட் எடுக்காதீங்க. வெயிட் பண்ணுங்க. ஒரு நல்ல மொமெண்டம் கிடைக்கும். ஃபார் மோர் இன்ஃபோ என்ன ஒரு அப்டேட்டா இருந்தாலும் நான் உங்களுக்கு நாளைக்கு உங்களுக்கு லைவ்ல நான் டெலிகிராம்ல குடுக்குறேன். ஸோ அதுக்கேத்த மாரி நீங்க ட்ரேட் பண்ணுங்க. ஓகே. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை அனாலிசிஸ். ஹோப் என் அனாலிசிஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா 2, 3 தடவ பாருங்க. ஓகே. ப்ளீஸ் போஸ்ட் யுவர் கமெண்ட். நீங்க கமெண்ட் திரும்பவும் சொல்றேன். உங்களுக்கு என்னோட வீடியோ டைம்க்கு வேணும்னா, யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இல்ல, நோ இஷ்யூஸ். நீங்க ஸ்டாப் பண்ணுங்க. கமெண்ட் பண்ண ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா, நானும் வீடியோ போட ஸ்டாப் பண்ணுவேன். பிகாஸ் என்னோட வேலை ஒரு YouTubeல ஒரு பெரிய இன்கம் எடுத்தோ, உங்ககிட்ட இருந்து இன்கம் எடுக்கிற வேலை இல்ல. நான் உங்கள சேவ் பண்ற சேவியரா தான் இருக்கேன். ஓகேவா? உங்கள சேவ் பண்ணணும்னு தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் தவிர, நீங்க வேற எங்கேயோ ஜாயின் பண்ணுங்க. என்ன பண்ணாலும் பரவால்ல. பட் நெவர் ஃபால் இன்டூ ஃபேக் ஹேண்ட்ஸ். ஓகே. ஸோ யாரோ ஒருத்தங்க இண்டிகேட்டர் சொல்லி தராங்க. யாரோ ஒருத்தங்க இது சொல்லி தராங்க. யாரோ ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லி தராங்க. தட் இஸ் நத்திங் கால். எவ்ரிதிங் இஸ் அபவுட் சைக்காலஜி அண்ட் நல்லா பார்த்துக்கோங்க. எவ்ரிதிங் இஸ் அபவுட் சைக்காலஜி அண்ட் மனி மேனேஜ்மெண்ட் வித் பிரைஸ் ஆக்ஷன். நான் உங்களுக்கு லெவல்ஸ் குடுத்துட்டேன். எஃப்ஐடி லெவலோட சேர்த்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது, இன்னமும் உங்களுக்கு அந்த விஷயம் பெட்டரா புரியும். ஓகே. ஸோ தேங்க் யூ. தேங்க்ஸ் டு ஆல். ஆல் தி பெஸ்ட். டேக் கேர். பை பாய். See you tomorrow with a new answer. Till then, bye from your professor. Bye bye.